இன்னைக்கு அலங்கு படத்தோட நம்ம பத்திரிகையாளர்கள் மற்றும் நிருபர்கள் மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுடைய ஷோ முடிச்சுட்டு இப்போ பேசிகிட்டு இருக்கோம். படம் வந்து வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது, 27ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தோட இயக்குனர் SP சக்திவேல் பேசுகிறேன். இது வரைக்கும் எல்லா எங்களோட கேரியரில் வந்து நல்ல ஒரு ரிப்போர்ட்ஸ் கொடுத்து வந்தீங்க. இந்த படத்தும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். படம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அதை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம். ஒரு புது ஆங்கிள் இருந்தால் அந்த கதையே யோசித்தோம். ஒரு மனுஷன் நாய் அந்த ஆங்கிள் ப்ளஸ் கொஞ்சம் ட்ரூ இன்சிடென்ட்ஸையும் நம்ம கலந்து தான் இந்த கதையில் மிக்ஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். ஒரு கமர்ஷியல் பேட்டர்னும் சேர்ந்துருக்கு. அதே சமயம் ஒரு ரியலிஸ்டிக்கான கேரக்டர் அப்ரோச்சும் இந்த படம் ஃபுல்லாகவே ஹேண்டில் பண்ணியிருக்கோம். படம் பார்த்துட்டீங்க. உங்களோட கருத்துக்களை சிறப்பாக எழுதுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு சின்ன டீம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுக்கான அங்கீகாரம் கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். ரொம்ப நன்றி எல்லோரும் வந்ததுக்கு. படத்தோட அடுத்தது லீடு குணா பேசுவார். ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் லாஸ்ட்டாக கேளுங்க, நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் குணாநிதி. இந்த அலங்கு படத்துடைய கதையின் நாயகராக நடிச்சிருக்கேன். இன்னைக்கு ப்ரெஷ் ஷோ நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. படம் வந்து 27ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. நீங்கள் சப்போர்ட் பண்ணி எழுதுனீங்கன்னா நமக்கு இந்த படம் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரும். உங்களுடைய ஆதரவு நீங்கள் தரணும்னு உங்களை கேட்டுக்கிறேன். நன்றி. வணக்கம். எல்லா உயிரையும் ஒன்னா பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜோட அலங்கு திரைப்படம் மிக சிறப்பாக தயாரிக்கப்பட்டு ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது. இன்னைக்கு உங்களுக்கு ப்ரெஷ் ஷோ போட்டிருப்பாங்க. நிச்சயமாக அவங்க எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். இது வந்து தம்பி குணாநிதி அவர்கள் வந்து லீடாக நடித்து சக்திவேல் பெருமாள் டைரக்ட் பண்ணி திருமதி சங்கமித்ரா அன்புமணி அவர்கள் வந்து தயாரித்து சபரீசன் இணைந்து தயாரித்து மிகச்சிறப்பாக வெளிவருது. நல்ல திரைப்படங்களுக்கு எப்போதுமே நீங்கள் வந்து பெரிய அளவில் ஆதரவு கொடுப்பீங்க. உங்களோட ஆதரவோட இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும். உங்கள் எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் படம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். நாங்கள் வந்து டைரக்டர் சார் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து ஒரு சின்ன டீமு. நாங்கள் அவ்வளோ உழைப்பு இருக்குது படத்தில், அவ்வளோ எஃபர்ட் போட்டு இந்த படம் பண்ணியிருக்கோம். இது விஷுவலாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஃபுல்லாக 100% கொடுத்துருக்கோம் படத்தில். ஸோ நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த மூவியை நாங்கள் இன்னைக்கு எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணுறோம், அந்த ப்ரொமோட் பண்ணுறோம். எல்லாமே என்னன்னா இந்த படம் போய் மக்களை சேரணும். ஏன்னா நாங்கள் ஒரு நல்ல படம் எடுத்து வச்சுருக்கோம். ஆனால் அது மக்கள் வந்து அதை சப்போர்ட் பண்ணி அதை ஆதரவை தரணும். அது வந்து உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் அதை எங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்க, எங்களுக்கு உதவி அது நீங்கள் எடுத்துகிட்டு போய் சேர்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் இன்னைக்கு வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நீங்கள் படத்தையும் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போங்க. அது உங்கள் கையில் இருக்குது. உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை. இன்னைக்கு வந்து படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்து எங்களுக்கு இவ்வளோ நேரம் எங்க கூட இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டு வெளியில் வந்து அவ்வளோ நல்லா இருக்குன்னு க்ரூவை எல்லாம் பாராட்டினீங்க. இங்கேருந்தே இந்த படம் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போவீங்கன்னு டீம் சார்பாகவும் கேட்டுக்கிறேன். நன்றி 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 நன்றி. சரி, क्वेश्चंस கேட்க மேடம். விஜய் சார் மீட் பண்ணி என்ன பண்ணுவீங்க? அவர் நல்ல படம் ட்ரெய்லர் பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா இருக்கு ட்ரெய்லர்னு சொன்னார். நாங்கள் வந்து அவர் பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் இந்த கோயம்புத்தூரில் நாங்கள் ஒரு ப்ரீமியர் ஷோ ஒன்று பண்ணியிருந்தோம். அதில் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. அவர் வந்து அதை சொன்னார் எங்ககிட்ட. நான் இதை பார்த்தேன், இந்த மாதிரி நல்ல படத்துக்கு ஆல்ரெடி நல்ல டாக்ஸ் இருக்குது, ஸோ கண்டிப்பாக நல்லா வரும் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக என்கரேஜ் பண்ணி நீங்கள் நல்லா பண்ணுங்க அப்படின்னு சப்போர்ட் பண்ணி ரொம்ப நல்ல எங்களுக்கு ரொம்ப அது நல்ல பாசிட்டிவாக நல்ல சொன்னார். சார் டேரக்டர் சார் சொல்லுங்க சார். எல்லா உயிரையும் ஒன்றா பார்க்கணுங்க. மாட்டுக்கறி ஆட்டுக்கறிலாம் சாப்பிட வேணாம்னு சொல்லுவீங்களா? இல்லை, கறி சாப்பிட்றது அதுக்குள்ளே போல. இது வளர்ப்பு இருக்கு இல்லைங்களா, ஒரு பிராணியை வளர்க்குறோம். 2 செக்ஷன் இருப்பாங்க. இன்னைக்கு டீசர் அதை தான் வலியுறுத்துது. இன்னைக்கு ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்கோம், கிளிம்ஸ். அதில் வந்து இருக்கும் உயிர் அந்த நாய்களை பிடிச்சவங்க பிடிக்காதவங்க. எப்பவுமே ஒரு விஷயத்தில் எஸ் இருந்தால் நம்ம ரெண்டுமே இதில் இருக்கும். நாங்கள் எஸ்ஸோட பார்ட்லேருந்து இந்த கதையை சொல்லியிருக்கோம். அரசியலாக இது பண்ணிட வேண்டாம் ஜென்ரலாக. ஏன்னா அதில் ஒரு டைலாக் கூட எங்களுக்கு மியூட் பண்ணிட்டாங்க. ஜென்ரலாக பேசின அந்த டைலாக் கூட அவங்க சென்சார் வந்து எல்லாரும் பார்க்கட்டும், ஏன் நீங்கள் வந்து ஒன்ஸ் அதில் ஒரு டைலாக் இருந்தது, அதை அவங்க வந்து மியூட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் தான் மெசேஜ் தான்.
எல்லா உயிரையும் பார்க்கணும். அதான் நான் சொல்றது குரூயல்ட்டியா இல்லை, அது சொல்றேன் குரூயல்ட்டி. அந்த கேரக்டர் தானே வலுவான கேரக்டர். அவங்க சிங்கிள் மதரா இருந்து கிராமத்துல நிறைய பெண்கள் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த கேரக்டரோட ஒரு போர்ட்ரேல அது இருந்தால் நல்லா இருக்கும்னு நாங்கள் நம்புவோம். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். கதையோட ஆணி வேற அந்த கேரக்டர் சுற்றி தான் மிச்ச எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஒரு பிளே நடந்துகிட்டே இருக்கும். அவங்க ஸ்டபனா இருப்பாங்க. மலையிலேருந்து ஒரு மாமா இறங்கி வந்துட்டார், அவரோட தம்பி இறங்கி வந்துட்டார், ஆனால் அவங்க அங்கே தான் இருக்காங்கன்றப்போ அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் ஏற்று நிற்கிறாங்க. நான் அவ்வளோ வருஷமா போராடுறாங்கல்ல, அப்போ ஆல்மோஸ்ட் அவங்க அந்த கேரக்டருக்கு ஒரு பெரிய வெயிட் இருக்கு படத்தில். ஸோ அதை அப்படியே பொறுமையாக கொண்டு வந்து ஒரு இடத்துல பிளாஸ்ட் பண்ணியிருப்போம். அதுதான் ரெண்டு சூப்பர் ஸ்டார் படம் பார்த்தாங்க, சரி ட்ரெய்லர் பார்த்தாங்க, இப்போ படம் பார்க்க போறாங்க. தெரியல, படம் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 2 பேருமே சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் அது நடந்தால் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சார் அதே மாதிரி ஹீரோவோட அம்மா யானையை கொள்ளணும்னு அலையிறாங்க, ஹீரோ நாயை காது கொள்ளணும்னு அலையிறாங்க. இது சார் யானையை கொல்லலை, யானையை பயமுறுத்துறதா. இப்போ நான் கோயம்புத்தூர் தான், அங்கே நிறைய இந்த இஷ்யூஸ் நடக்கிறப்ப என்னன்னா பட்டாசு கொளுத்தி போடுவாங்க. அது யானை மேலே போய் படாது, ஆக்சுவலி தள்ளி போடும். அதான் சண்முகம் என்ன சொல்லியிருப்பாரு, யானை மேலே அது பட்டிருந்தா அப்படின்றதான். அதனால தான் அந்த வைல்ட் லைஃப்லேயே ஒரு பாதுகாப்பு சட்டம் ஒன்று இருக்கும். நீங்கள் அந்த 1 டெசிபல் மேலே வெயிட்டேஜ் இருக்கிற எதையும் போடக்கூடாது. ஆனால் யானை போகாது பட்டாசுக்கு, அதுதான் பிரச்சனை. அதை விட சவுண்டாக ஏதோ ஒன்று வைக்கணும். அதனால தான் இந்த வேலிகள்லாம் வர ஆரம்பிச்சது. பட்டாசை ரொம்ப ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணி வேலி கொண்டு வந்தாங்க. வேலியில் அடிபட்டு தான் நிறைய யானை சாகுது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பிஜேபி தலைவர் ராஜா இருக்காரு, ராஜா. ஆமா ஆமா, அவருக்கு நாய் மேட்டர்ல வைரல் ஆச்சு. ஒருவேளை அவரை வச்சுதான் எடுத்தீங்களா? தெரியலீங்களா? எனக்கு தெரியல, எனக்கு தகவல் தெரியல, நான் பார்க்கல அந்த தகவல். அவருக்கு இது உணர்த்துற மாதிரி இல்ல இது வந்து கேரளால ஒரு 2012 அந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு சின்ன சம்பவம். அந்த சம்பவம் இன்னும் கோர்ட்ல இருக்கிறதுனால அந்த கதையை எண்டில் டெய்ல போட முடியல. அதனால இன்ஸ்பயர்ட் பை ட்ரூ இன்சிடென்ட்ஸ்னு போட்டோம். நீங்க ஜென்ரலா போய் செக் பண்ணீங்கன்னா தெரியும், ஸ்டேட் ஆஃப் கில்லிங் வந்து கொஞ்சம் ஹையா இருந்த டைம்ல நடந்த ஒரு நாட்டு. அதை நம்ம எடுத்து இப்போ இருக்கிற கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல ஒரு ஹீரோ டாக் லவ் எமோஷன் ஃபிக்ஸ் பண்ணி வச்சு அதை அப்படி கொண்டு வந்ததான். நிறைய சம்பவங்கள் வந்து உண்மையா இருக்கிற சம்பவங்களோட தொகுப்பு தான் இந்த கதை, கம்ப்ளீட் ஸ்கிரீன் பிளே. ஆமா, இது எந்த போர்ல இல்ல போர்னு இல்ல, இது ராஜராஜ சோழன் காலத்துல இல்ல போர் நாய். இது போர் நாய் வந்து போர் படையாவே வச்சிருந்தாங்க. அப்ப இந்த பிரீட் அதுல இருந்தது, ஒரு நாட்டு நாய்க்கான பிரீடா இருந்தது. இப்ப நீங்க ஜென்ரலா கோண அரசுன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி அலங்குனா நாய், அதான் பிக்சேஷன். இல்ல அது அவங்க இல்லீகலா தான் யூஸ் பண்றாங்க கதையில. அதான் அரஸ்டே பண்றாரு, போலீஸ்காரர் அரெஸ்ட் பண்ணிடுறாரு, வார்ன் பண்றாரு. தெரியாம தான் அவங்களோட பாதுகாப்புக்காக அவங்க வச்சிருக்காங்க. அவங்க போய் வாங்க முடியாது, இல்ல மார்க்கெட்ல இருந்து ப்ராப்பரான இதெல்லாம் வாங்க முடியாது. அவங்கள தயார் பண்ணி வச்சுக்கிற ஒரு விஷயம் தான். போலீஸும் அதுக்கு வார்ன் கொடுப்பாங்க, ஃபாரஸ்ட்டும் அதுக்கு எகெயின்ஸ்டா தான் இருப்பாங்க அந்த கதையில. இந்த தடவை விட மாட்டேன் சார் ஃபாரஸ்ட்காரர் சொல்லுவாரு. அப்புறம் அந்த சீன் மாறணும், கதையோட மூட் மாறுறப்ப அந்த கேரக்டர் கெஞ்சி கேட்டதுக்கு அப்புறம் சரி ஓகேன்னு விடுவாங்க, வார்ன் பண்ணி தான் விடுவாங்க. இப்போ இவங்க உயிரை காப்பாத்திக்கிறப்ப அதை யூஸ் பண்றாங்க. பேன் பண்ணிருக்குதான். அப்படி பாத்தீங்கன்னா எல்லா படங்களையும் எல்லாமே பேன் தான், ஆனா வெட்டிக்கிறாங்க. 2 பேருக்கு தங்கமித்ரா மேடமுக்கும் அவருக்கும் இப்ப இருக்கிற சினிமால பாத்தீங்கன்னா 2 விதமா பிரிச்சுட்டாங்க. ஒரு கேட்டகரி இந்த ஜாதி, இன்னொரு கேட்டகரி அந்த ஜாதி. 1 இயரும் உள்ள இறங்கிட்டீங்க. நீங்க சினிமா எடுத்தீங்களா இல்ல நீங்களும் கேஸ்ட் வைஸ் கிளம்பிட்டீங்களா? நான் சினிமாவா நம்ம எல்லாருக்கும் எல்லா மக்களுக்காகவும் தானே எடுக்கிறோம். இந்த படம் எப்படி எல்லாருக்குமே பிடிக்குமோ அந்த மாதிரி தான் நான் படம் எடுக்க போறேன். ஸோ இது ஒரு தரப்பு ரெப்ரசென்ட் பண்ணி, பட் எல்லா சைடோட கதையும் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். அது வந்து ஒரு நல்ல படமாக மக்கள் எல்லாருமே வந்து அது தவறா யாரையும் குறிப்பிட்டோ அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. எல்லாருமே என்டர்டெயின் ஆகிற மாதிரி, எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி கண்டிப்பாக நான் பண்ணுவேன். அவர் கேட்டிருக்காங்க, இல்ல யாரோ ஒருத்தவங்க நீ சொல்லுங்க. இல்ல அப்படிலாம் சொல்ல மாட்டேன். என்னன்னா நிறைய இடத்துல கேட்டே இருக்கோம், அவரு எப்ப படம் பார்க்க போறாரு, என்ன அவருக்கு ஃபீட்பேக் வர? இல்ல நாங்க வந்து அவர்கிட்ட நாங்க ட்ரெய்லர் எல்லாம் காமிச்சோம், அவருக்கு பிடிச்சிருந்தது ட்ரெய்லர். நாங்க அப்போ சொல்றப்பே வந்து நீங்க பெருமைப்படுற மாதிரி இருக்கும் படம் அப்படின்னு சொல்லி தான் காமிச்சோம். கண்டிப்பா அவருக்கு ஒரு டைம் கிடைச்சு, அவருக்கு எப்போ ஃப்ரீயா இருக்காரோ நாங்க அவரோட டைம்க்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பா போட்டு காட்டுவோம். கேள்வி, அந்த கோஆபரேட்டிவ் மீட் எக்ஸ்போர்ட்ஸ் வச்சிருக்கீங்களா, அதுக்கான நெசசிட்டி ஏன் சொல்றத காட்டுறீங்க? அந்த இடத்துல தான் வந்து அந்த நாயை வந்து கொள்ற மாதிரி காட்டுறீங்க. இல்ல ஆக்சுவலி அதான் அது வந்து என்னன்னா, அது ஒரு நம்ம புனைவா தான் வச்சிருக்கிறோம். அப்படி ஒன்றும் எல்லாம் ஊர்ல இல்ல, புனைவா வச்சிருக்கிறோம். வேற ஒரு நேம்ல எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அந்த குவாலிட்டி ஆஃப் மீட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு நிறைய யூனிட்ஸ் இருக்கு கேரளால. அவங்களோட பேர் வச்சா மாட்டிப்போம் பிரைவேட்டா. ஸோ அதனால ஜென்ரலிக்கா ஒரு நேம் வச்சிருக்கிறோம். இந்த க்ரூயல்டி ஆஃப் டாக்ஸ் கதை கிரியேட் ஆகிறப்ப அவன் அந்த இடத்த யூஸ் பண்ணிக்கிறான் வில்லன். அவள் தான் அந்த சவுண்ட்ல, அது சவுண்ட்ல தான் காட்டியிருக்கோம், விஷுவலா காட்டல. பெரும்பாலும் காட்டுக்குள்ளே படம் எடுத்துருக்கீங்க,
உங்களுடைய அந்த கஷ்டம் உழைப்பு? இல்லை இது கதையை எழுதுறப்பே அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது சார். கதை தான் 80% காட்டுக்குள்ளே தான் இருக்கும். காடுகளை தேடி அலைஞ்சு லிங்க் அவுட் பண்ணி அதை பிடிச்சி பண்ணோம். ரொம்ப டஃப் தான். ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு ட்ராவல் ஆகணும். மெயினாக ஜீப் தான் மெயின் போர்ட்டல். இது ஜீப்பில் தான் போக முடியும். அப்புறம் ஒரு இடத்துல நடந்து போகணும். ஹில் ஸ்டாப்ஸ் எதுவுமே வந்து ரோட்ஸ் கிடையாது. ஸோ அது எல்லாத்துக்குமே நடந்து போகணும். டைம் ரொம்ப டிரைவாக இருந்தது. கம்மி டைமில் அவுட்புட் அச்சீவ் பண்ணுற வேண்டிய சூழலும் இருந்தது. சில குட்டி குட்டியான விஷயங்கள் எல்லாம் தவிர்த்து அதை ஒர்க் பண்ணி தான் இது கொண்டு வந்திருக்கோம் இந்த அவுட்புட்டை. இப்போ இருக்க ஹீரோலாம் பார்த்தீங்கன்னா அவங்க சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நடிப்பாங்க, கதையை மாற்றிப்பாங்க. இப்போ இவரும் பெரிய இடத்துல இருந்து வராது. இவரு உங்க ஸ்டோரிக்கு எப்படி ஒர்க் பண்ணாரா, இல்ல அவருக்கு ஏற்ற மாதிரி வசதியா இந்த சீன் இப்படி மாத்துங்கன்னு சொன்னாரா, இல்ல சினிமால ஜெயிக்கணும்னு இல்ல சார் அப்படி சொல்ல. ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னா, இந்த கதையை நான் அவருக்கு பிச் பண்றப்ப படத்துல முதல்ல ஹீரோயினே கிடையாதுங்க. இதை ஒத்துக்கிறதா இருந்தால் கதை சொல்ல ஆரம்பிக்கிறதுன்னு ஆரம்பித்தேன். எனக்கு அது அந்த மாதிரி படம் பண்ணணும்னு ஐடியாவும் இல்லை. இல்லை சார் நீங்கள் கதை சொல்லுங்கள் நான் கேட்குறேன்னு ஃபுல் கதை கேட்டுட்டாரு. அதுக்கப்புறம் அதை பற்றி டிஸ்கஷன் வரப்போ கூட அவங்க ரொம்ப இதாக இருந்தார். ஹீரோயின்லாம் வேணாம் சார், அதெல்லாம் இது கரெக்டாக இருக்குது, இதை அப்படியே ஷூட் பண்ணலாம் சார்ன்னு சொல்லி தான் இறங்கினார். கரெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லலை, சஜஷன்ஸ் இருக்கும். அது வந்து எல்லாருமே சொல்லுவாங்க சஜஷன்ஸ். அதில் எது சரியாக இருக்கோ எடுத்துப்பேன். சரியா இல்லை அது யார் சொன்னாலும், டீமில் யார் சொன்னாலுமே எடுத்துக்கிற ஆள் தான். சரியா இல்லைன்னா ஓகே, அதை வந்து நான் இல்லைன்னு சொல்லுவேன் ஆன் த ஃபேஸ். அதுதான் என்னோட அவர் வந்து தமிழ் பேரான்னு கேட்டாரு. தமிழ் பேருன்னு சொன்ன உடனே ஒரு ஓகே அப்படின்ட்டாரு. தமிழ் பேர் தான் வச்சிருக்கீங்களான்ற மாதிரி கேட்டாரு. ஆமா அவருக்கு தெரியும்ல அலங்குன்னா என்னன்னு அவருக்கு தெரியும். ஸோ அது கேட்டாரு. சார் டைரக்டர் சார், சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு நாயெல்லாம் ரொம்ப குறைஞ்சிட்டு அழிச்சிட்டு வராங்க. இப்போ இடையில கூட நீதிமன்றத்தில் ஒரு பதில் சொல்லியிருந்தாங்க. அதாவது நாய் இந்த குழந்தைங்களை கடிக்கிறதுனால இனிமேல் எந்த குழந்தைங்களும் யாரையும் கடிச்சா அதுக்கு யார் சோறு போடுறாங்களோ வளர்க்குறாங்களோ அவங்களாம் பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்படியே போகிற பக்கம் தான் இன்னொரு 5-6 வருஷத்துக்கு நாட்டு நாய் இருக்காது. நீங்கள் நாட்டு நாய் தான் படம் எடுத்துருக்கீங்க, எப்படி பார்க்குறீங்க? இல்லை சார், இதில் என்னென்னா நம்ம ரொம்ப அரசியலாக சில விஷயங்கள் பேச முடியாது. கதைக்கு அது வெளியில் இருந்தது. ஜென்ரலாக என்னென்னா நம்ம விலங்குகள் பாதுகாப்பு சட்டத்தில் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் ஒன்று இருக்கணும். என்னன்னா இந்த அனிமலுக்கான பாதுகாப்பும் அதில் இல்லை. அது ஒரு ஆட் ஆன் பண்ணும். ஒரு நாய்க்கு ஒரு 7 ரூபாய்க்கு ஒரு ஊசி போட்டால் அந்த நாய் வந்து இந்த ரேபிஸ் இந்த இஷ்யூஸ் எல்லாம் வராது. பேசிக்காக ஆரம்பிக்கிறப்பவே நமக்கெல்லாம் எப்படி ஒரு ப்ரீட் கார்டு இருக்கோ, நமக்கு ஆதார் மாதிரி ஒரு கார்டு இருக்கோ, அது மாதிரி கவுண்ட் டவுன் பண்ணி அதை கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணலாம். ஏன்னா நிறைய அமைப்புகள் இங்கே இருக்கு. கவர்மெண்ட்டும் இவங்களும் கரெக்டாக கை கோத்துட்டாங்கன்னா இது ஈஸியாக கம்மியாயிடும். ஏன்னா அதுக்கான முயற்சிகள் போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக சீக்கிரமாக நடந்துடும். ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் அதை கொண்டு வந்துட்டாங்க. இந்த வாய்க்கு கஃப் போட்டு தான் கூட்டு வரணும், அது மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு வராங்க. ஏன்னா அனிமல் வந்து இப்போ இருக்கிற அனிமல்ஸ்லேயே மெயினாக நாய் தான் நம்மளோட ரொம்ப அசோசியேட்டாக இருக்கும் சமூகத்தில். நம்ம அதை அவாய்டே பண்ண முடியாது. அது சங்கிலியோட முக்கியமான பங்குல இருக்குது. நீங்கள் அதை கொண்டுட்டே வந்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனை ஒன்று உருவாகும். அது என்னன்னு நமக்கு தெரியாது ஆக்சுவலி. ஸோ அதனால எல்லாமே சேர்ந்து தான் இது வாழ்ந்தவன, வேறு வழியே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா விலங்குகள் நாய்கள் வளர்க்குறது, பறவைகள் வளர்க்குறதுலாம் நம்ம வீடுகளை குறைஞ்சிருச்சு, ரொம்ப குறைஞ்சிருச்சு. இப்போ அதை மாதிரி நாய் வளர்த்தா கூட நீங்கள் ஸ்டேஷனில் பர்மிஷன் வாங்கணும். ஆமாம். இன்னும் பல வீடுகளை கேட்டால் வீட்டில் தாயை வச்சுக்க இடம் இல்லை, இடம் நாய் வச்சுக்கன்னு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. என்ன இன்னும் இந்த விலங்குகள் எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து வளர்ப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா சார்? கண்டிப்பாக அதெல்லாம் இதை சொல்ல வரோம். நீங்கள் ஒரு ஃபாரின் ப்ரீட்ஸ்லாம் வாங்கி வளர்க்குறாங்க நிறைய பேர். கண்ட்ரி ப்ரீட்ஸில் நிறைய நல்ல ப்ரீட்ஸ் இருக்குது. அதில் நம்ம போர்ட்ரேல் பண்ணலாம், ஸ்டேஜ் எடுத்து வளர்த்தலாம். ஸோ அதெல்லாம் இதில் முக்கியத்துவம் பண்ணி தான் சொல்லியிருக்கோம். அந்த கேரக்டர் அதுதான் கடைசி வரைக்கும் கொண்டு போயிருப்பார். அந்த நாய்க்காக தான் அவ்வளோ பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணி கடைசி வரைக்கும் போராடி இருப்பார். பிரச்சனை ஆரம்பிச்ச கான்ஃப்ளிக் பாயிண்ட் வந்து அந்த டாக் தான். அது கடைசி வரைக்கும் விடாமல் போயிருப்பார். நம்ம காலிடான்னு சொல்கிறது வந்து எமோஷன் ஒரு மனுஷனுக்கு வரணும். அது எல்லாருக்கும் வந்தால் நல்லா இருக்கும். அது படம் சொன்ன மெசேஜ் கன்வே ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதான் சார் அதான் சார் அந்த ஊசி இருக்கு இல்லைங்களா, அதுக்கான ஒரு இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் அதை கொண்டு வந்துட்டாங்கன்னா சரியாயிடும். அதுக்கான முயற்சிகள் தான் எல்லாருமே இருக்காங்க. ஏன்னா அது போயிட்டு இருக்கு. எல்லாருமே கதையே அப்படிதான். ஒரு படம் செல்ஃபி ஜிவி பிரகாஷ் குமார் கூட அண்ணனா செகண்ட் ஹீரோ மாதிரி கொண்டு வந்தீங்க. இந்த படத்துல சோலோ ஆக்கிட்டீங்க. அடுத்த படம் எப்படி சோலோ தானா? இதுக்கு அடுத்து கதை கேட்டுட்டு இருக்கிறோம். கதை தான் நம்மளுக்கு முடிவு பண்ணணும். நீங்க இன்னொரு ஹீரோவா இறங்குற பிளான் இல்ல எதுவுமே இல்லைங்க சார். போதும் சார். தேங்க்யூ. அடா சொல்லுங்க. டாக்டர் ராமதாஸ் சினிமாவை எதிர்க்கிறது நீங்க எப்படி ஆதரவு கொடுக்குறீங்க? அவர் சினிமாவை எதிர்க்கவே இல்லை. அவர் சினி படப்படி தீர்ப்பு போறது யாரு?
ஏங்க நம்ம இங்க ஒரு அலங்கு படம் நல்ல படம் பண்றோம், பண்ணி நம்ம ஒரு என்கரேஜ் பண்ணுங்கண்ணா. நீங்க வந்து நம்ம அது ஒரு கான்ட்ரவர்சி எதுக்கு நம்ம அதை டைவர்ட் பண்ண வேணாம். இல்ல கான்ட்ரவர்சி இல்ல சார், நம்ம ஒரு அவங்களே சரியாயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம அவங்க கல்யாணத்துக்கு போறாங்க, இவங்க நம்ம வீட்டு கல்யாணம் வரும். ஸோ எல்லாம் சரியா போயிடுச்சு. நம்ம தான் அது இன்னும் பேசிட்டு போயிட்டாரு. இப்ப எப்பவுமே வந்து ஜாதியை பத்தி பேச வேணாம், மதத்தை பத்தி பேச வேணாம். மூக்குத்தி குத்துற விஷயம் ஏன்னா மலைவாழ் மக்கள் வந்து சில பேர் பண்ணவே மாட்டாங்க. அது வந்து மூக்குத்தி குத்துற அந்த ஜாதி சம்பந்தப்பட்டவங்க தான் வருவாங்க. ஏன் அது வச்சீங்க? அது மட்டும் சொல்லுங்க. இல்லை ஆக்சுவலி என்னன்னா நிறைய ஆட்களுக்கு அந்த பழக்க வழக்கம் இருக்கு. அது அவங்க என்னன்னா காலப்போக்கில் நகரங்களுக்குள்ள உலாவ ஆரம்பிக்கிறப்ப அது பிரச்சனையா மாறுறப்ப அவங்க அதை கழட்டி வச்சுட்டு வெளியில வந்துடுறாங்க, அடையாளத்தை விட்டுட்டு வந்துடுறாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு அடையாளத்தை அழிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் ஒரு புக்கில் படிச்சிருக்கேன், எங்களோட அடையாளத்தை ஒரு பச்சை குத்திருப்பாங்க, எல்லாருமே கையில் இந்த சைடில் பச்சை குத்திருப்பாங்க. அதுக்கு போலீஸ் வந்து பிரச்சனை பண்ணும், நைட்டு ஷோ போயிட்டு வரப்பெல்லாம் பிடிச்சி உள்ள போட்டுறாங்க. அப்போ பச்சை குத்துறது நிறுத்த ஆரம்பிச்சாங்க. பச்சை குத்துறதுங்கிறது நம்ம காலத்தில் பொறுத்த வரைக்கும் அது ஒரு மெடிக்கல் முக்கியமான ஒரு மெடிசன் மாதிரி. அதை முதல்ல ஸ்டாப் ஆயிடுச்சு. இதுக்கும் ஒரு இது இருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் அவங்க ஒரு கணக்கு வச்சு தான் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களோட அவுட்லுக்கை கிண்டல் அடிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அவங்க அதுலேருந்து வெளியில போயிடுறாங்க. இது திருப்பி கொண்டு வரணுன்றதுனால தான் மாடர்னா இருக்க இவங்களுமே அதை பண்ணட்டும்னு வச்சது, பர்பஸ்ஃபுல்லாக வச்சது தான். ரொம்ப நன்றி.